என் தங்கை பயன்படுத்தும் பார்வையை எடுத்துக்கொள்வது. அம்மா பார்க்காதீர்கள் என்று நம்புகிறேன். அம்மா வணக்கம் பாட்டி. ஓ ஷாக், நீ மிகவும் நல்ல பையன். உன் கண்ணங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஏன் இந்த பொம்மைக்கு என்ன ஆனது? சாக், நீ இதை செய்தாயா? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு ஒரு டைனோசர் உணவு தயாரிக்கவும். நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். நான் ஒரு கேக் செய்ய விரும்புகிறேன். சிறிய டைரா அதை நிச்சயமாக பாராட்டுவாள். கிரீம் மற்றும் கேக்குகளுடன் தொடங்குவோம். கேக்க தானே சேர்ப்போம். அடுக்குகளுக்கு இடையில் நிறைய கிரீம் வைக்கிறது முக்கியம். இப்போது அனைத்து அதிகப்படியானவற்றையும் மிகவும் கவனமாக வெட்டுவோம். சிறப்பு. அடுத்ததாக மேல் பச்சை கிரீமால் மூடுவோம். எல்லாவற்றையும் சமமாக சமநிலை செய்ய வேண்டும். நான் இதை ஒரு ஸ்பேடுலா பயன்படுத்தி செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மாஸ்டிக் மூலம் விவரங்களை சேர்க்கிறோம். Fields, Kefral, Kill Sosum, Betamele, Green Lirindy, Finit Doans just stare and you spreads main in a dinosaur Fulfrigas. Arume, Ilea. Oh, this said shit. Fish dinosaur வடிவ பிஸ்கட் பண்ண முடிவு. மாவிலிருந்து பிஸ்கட்டை பிழிகிறோம். அடுத்தது அதை வண்ணமயமான ஐசிங்கால் நிரப்புங்கள். சிவப்பு, பச்சை மற்றும் வெள்ளை. அத அடுப்புல வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சாக், எப்படி? இது எப்படிப்பட்ட மிருகம்? பாட்டி, ஏன் கத்துறீங்கள்? எனக்கே பயமா இருக்குது. இது வலிக்குது. நீங்க என்ன அடிச்சீங்களா? சரி, நான் கற்பனை செய்திருக்க வேண்டும். எனக்கு நுடல்லா வேண்டும். முகமூடியின் மேல் நுடல்லா ஊற்றுங்கள். அப்படியே அதிகமாக. அடுத்தது நாங்கள் M&M's எடுத்து மாஸ்கை மிட்டாய்களால் அலங்கரிக்கிறோம். ஆம், இப்போது சில ஓரியோஸ் சேர்ப்போம். இந்த பிஸ்கட்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. இதை கண்களுக்கு பதிலாக வைக்கிறோம். எனக்கு கிடைத்து விட்டது. ஒரு நிமிடம் கழித்து திரும்பி வருகிறேன். சாக், நீ எங்க போற? அது விசித்திரமா இருக்கு. டைரா, அத முயற்சி செய் செல்லமே. வாவ், இங்கே நிறைய சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. முதலில் குக்கீஸ்களுடன் தொடங்கலாம். அவற்றை முயற்சிப்போம். மிகவும் ருசியாக இருக்கின்றன, ஆனால் அவை மிகவும் சலிப்பானவை. காத்திருங்கள், இது என்ன? ஓ, இது ஒரு கேக். எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அத முயற்சிப்போம். ஓ, ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப ரெடசி உணவை முயற்சிப்போம். ஓ, ஓரியோஸ். அவை ருசியாக இருக்கின்றன. இப்போது மீதியை முயற்சிப்போம். ஒரு டைனோசர். நான் ஒரு தீய அழிக்கும் டைனோசர். என் பாதையில் உள்ள அனைத்தையும் அழிக்கப் போகிறேன். பாட்டி, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ஓ இல்ல, எனக்கு சாக்லேட்கள் முடிந்து விட்டன. அது எப்படி? காச்சிரு, அது என் பார்வைதானா? சமையல்காரர் அதை எப்படி பெற்றார்? சரி, எனக்கு பார்வை தீம் கொண்ட ஒரு உணவு தயாரிக்கவும். ஓ, நாம நினைக்கணும். ஒரு நிமிடம் கொடுங்கள். ஓ, எனக்கு தெரியும். மாவுடன் தொடங்கலாம். மா, சர்க்கரை, முட்டைகள் மற்றும் பால் இதையெல்லாம் சேர்த்து கலக்குங்கள். இப்போது நமக்கு ஒரு சிறந்த மாவு உள்ளது. இதிலிருந்து பட்டங்களை வெட்டலாம். அப்படியே மையத்தை நீக்கவும். அடுப்பை இயக்கி அதில் வையுங்கள். என்ன? ஏன் நீ என்னை அப்படித்தான் பார்க்கிறாய்? ஓ, நான் அதை அடுப்புக்குள் வைக்க முடியவில்லை. ஓ, இல்லை. நான் ஒரு ஃபர்கர் செய்ய முடிவு செய்தேன். முதல்ல பாட்சியை சமைப்போம். அதை உலர்த்துவோம். ஓ, இது அருமையா மணக்குது. ஃபர்கரை சேர்ப்போம். இப்போது அங்கே பேன்ஸ், லெட்டூஸ், தக்காளி, பட்சா, சீஸ், பார்பின் பிங்க் சாஸ் சேர்த்தோம். என் சண்டைரா இது விரும்பும். சாஸின் மேல லெட்டூஸ் சேர்ப்போம்.
இழுத பிங்க் பேனோட மூடுவோம். வாவ், நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கபடமான யோசனை வந்துவிட்டது. எல்லாருக்கும் மேக்டொனால்ட்ஸ் கிரீமேஸ் ஷேக் தெரியும். அதனால அதில் ஒரு பார்பி ஸ்டிக்கர் ஒட்டுவோம். அதற்கு மேல் அப்படியே விப்ட் கிரீம் சேர்க்கவும். அவசர நிச்சயமா சிற்றுண்டிகளை சேர்ப்போம். ஒரு ஸ்ட்ராவை நுழைக்கிறேன். என் சகோதரி கிரீமேஸ் ஷேக் குடிக்கிறா அப்படின்னு கூட உணர மாட்டா. நான் எல்லாத்தையும் செவ்வ பண்ணிட்டேன். நான் திரும்பி வந்துட்டேன். ஸ்பான்ஸ் கேக் தயார். நான் 2 கேக்குகளை கூட தயாரிக்க முடிஞ்சது. இப்ப ஸ்பான்ஸ் கேக்ல பிங்க் நூடல்லாம் ஊத்துறோம். ஓ, இது ரொம்ப அழகா இருக்குது. அடுத்ததாக நாங்கள் நீல ஜெல்லியை மையத்தில் ஊற்றுகிறோம். எவ்வளவு சுவையா இருக்குது. இது உண்மையான நீச்சல் குளம் போலவே தெரியுது. இப்போது சில விவரங்களை சேர்ப்போம். உதாரணமாக ஒரு பனை மரம், ஒரு படிக்கட்டு, ஒரு கடற்கரை கூடை மற்றும் ஒரு ஊதக்க வளையம். இது சிறந்ததா இருக்குது. நீங்கள என்ன நினைக்கிறீங்க? வாவ், அதுவே அற்புதம். என்னட்ட ஒரு தீய யோசனை இருக்குது. எனக்கு என் சகோதரின் பார்பி தேவை. அதில் பாதியை இங்க வைங்க, மீதிய மீனா வைங்க. இப்போது நம்முடைய மெர்மேடை நீந்து அனுப்புவோம். முயற்சி செய் டைரா. வாவ், நீ இதையெல்லாம் எனக்காக செய்தாயா? இங்கே பார்பி இருக்கிறாள். வாவ், நிமிஷம், இது மீனா அல்லது அவள் ஒரு மெர்மெய்டா? நான் அதை முயற்சிக்கவே போவதில்லை. ஓ, அந்த பிங்க் பர்கரை பாருங்கள். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிச்சமுள்ளதையெல்லாம் ஒரு பார்பி காக்டெயிலோட கழுவ வேண்டும். காத்திருங்கள், அது ஒரு கிரீமேஸ் ஷேக். இல்ல இல்ல இல்ல, நான் வெடிக்க போகிறேன். வாவ், ஆம், இது வேலை செய்தது. எனக்கு மெக்டொனால்ட்ஸ் வேண்டும். போகலாம். சரி, எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல்கள் தயார். அதை திறப்போம். ஓ, நான் எல்லாவற்றையும் களைஞ்சு விட்டேன். பாட்டி, மன்னிக்கவும். நீ அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் டைரா. அது உத்தேசமாக இல்லை. நாங்கள் உருளைக்கிழங்கு வறுவல்களை டாஸ்டர்ல வைத்தோம். இப்போ நாங்க காத்திருக்கிறோம். பாட்டி, நீ என்ன யோசித்தாய்? நன்கு, நான் நகட்ஸ் செய்ய முடிவு செய்தேன் என் செல்லமே. இப்போது அவற்றை மாவில் மூழ்க வைத்து, பிறகு முட்டையில், பின்னர் பிரெட் கிரம்ஸில் அவற்றை வாணலியில் இரு பக்கமும் பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். ஆமாம் செஃப், எனது நகட்ஸ் எப்படி இருக்கிறது? அது நல்லா இருக்கு. ஆனா நான் அதை இன்னும் சிறப்பாக செய்ய போறேன். நான் ஒரு பெரிய சுவையான சீஸ் பர்கரை எடுத்துக்கொள்கிறேன். இது உண்மையில் நல்லதாக தெரிகிறது. ஓ, இது எரிந்து விட்டது போல மணக்கிறது. ஃப்ரைஸ் எடுக்க நேரமாகிவிட்டது. அவை நிறைய இருக்கின்றன. சாக். வாவ், ஓஹோ, நீ இதை மிகவும் விரைவாக செய்தாய். இங்கே மிகவும் சுவையான உணவு நிறைய இருக்கிறது. நீங்கள் எங்கள் உணவுகளை பார்த்தீர்களா? காத்திருங்கள், அவை ஏற்கனவே சாகுடன் உள்ளனவா? எவ்வளவு குளிர். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸுடன் தொடங்க விரும்புகிறேன். இது என்ன? ஓ, இது நகட்ஸ். சூப்பர். இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. என்ன மீசம் இருக்கிறது. ஓ, ஒரு பர்கர். இது எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் போல இருக்கிறது. ஓ, இட்ஸ் ஃப்ரீஸ்டிப்போம். ருசியானது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஆம், நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்துள்ளீர்கள். என்ன? அதனால் நாங்கள் எல்லோரும் வென்று விட்டோமா? அது சுவாரஸ்யமாக இல்லை. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பட்டனை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்ததாரராகுங்க. அப்புறம் சந்திப்போம்.